நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் வெப் சீரிஸு டாக்குமெண்ட்ரிங்க. வெப் சீரிஸ் இல்லை, டாக்குமெண்ட்ரி மூவிங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி மூவி என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். அதுலேருந்து அந்த க்ரைம் இதை காரணமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. அயன்னு ஒருத்தருங்க, அவருக்கு வந்து ஒரு பொண்டாட்டி இருக்காப்புல. ஸோ ஒரு பொண்டாட்டி தான், தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க பேர் ஏஞ்சலா. ஸோ அந்த ஏஞ்சலா பிள்ளைக்கு வந்து என்னென்னா, உனக்கு கொல்றேன், உனக்கு கொன்றுவேன், அப்படின்னு பயமுறுத்துற மாதிரியான மெசேஜஸ் வந்து வருது, இமெயிலையும் வருது. ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருப்பான்னு பார்த்தா, நம்ம அயனோட முன்னாள் ஃபியான்சியாக இருக்கிற மிச்சலா. அந்த பொண்ணு பேர் மிச்சல் தான் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. பார்த்தேன் இங்கிலீஷ் பேராக இருக்குங்க, நமக்கு அது வாயில் வர மாட்டேங்குது ஒரு சில பேர். ஸோ அந்த பொண்ணு தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி போலீஸ் சந்தேகப்படுறாங்க. உண்மையிலே அந்த பொண்ணு தான் பண்ணிச்சா, அதுக்கு பின்னாடி இந்த மெசேஜ்லாம் அனுப்புனது யார், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மீதி கதையாக எடுத்திருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. உண்மையில் நடந்த கதை தான் இது. ஸோ நல்லா இருந்துச்சுங்க. சின்ன டாக்குமெண்ட்ரி தான், ஆனால் சூப்பராக கொண்டு போக முயற்சி செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த நெட்ஃப்ளிக்ஸ்லாம் படம் எடுக்கிறாங்களோ இல்லையோ, டாக்குமெண்ட்ரி தரமாக எடுக்கிறாங்க. இப்போ சாமி படம் எடுக்கிறத நிறுத்திட்டு டாக்குமெண்ட்ரி எடுமாப்பிள்னு சொல்லி அந்தளவுக்கு நல்லா எடுக்கிறாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப போர் அடிக்காமல் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. இது எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு வந்து ஒரு 3 கொடுக்கலாம்.